தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டை அருகே கனமழை பெய்து வருவதால் 200 ஏக்கரில் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டை பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட 200 ஏக்கர் சம்பா தாரடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தஞ்சை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்கள் நீரில் மூழ்கியது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாலை முதலே தஞ்சை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை பட்டுக்கோட்டை, பேராவூரணி, தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை அருகே உள்ள புத்தூர், உக்கடை, கோவிந்தநல்லூர் பல்வேறு பகுதிகளில் நடவு நட்டு 1 மாதமே ஆன நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வடிகால் வாய்க்கால் சரியில்லாததால் தண்ணீர் வடியாமல் பயிர் வீணாவதற்கான காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விரைந்து இந்த வடிகால் வாய்க்காலை தூர்வாராததால் மட்டுமே தான் தண்ணீர் வடிந்து பயிரை காப்பாற்ற முடியும். விரைந்து அரசு அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். தொடர் மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 செலவு செய்து நடவு செய்துள்ளனர். இந்நிலையில் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் மிகப்பெரிய மகசூல் மற்றும் வருவாய் இழப்பு சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.